வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிசம்பர் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் டிசம்பர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி, முதல் ராசியான மேச ராசி, அதுக்கு இந்த டிசம்பர் மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேச ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் கேது 6ஆம் பாவகமான உபஜெயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலம் உங்களுக்கு பலம் பெறும். இது வரைக்கும் உங்களுக்கு உடம்பு வீக்காக இருந்தால் இந்த 6ஆம் பாவகமான உபஜெயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனை சரியாகி உடல் நலம் கண்டிப்பாக பலம் பெறும். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் திடீர்னு உங்களுக்கு உருவாகும். இந்த டிசம்பர் மாதத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் நாட்டமே இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல், கடவுள் பற்றே இல்லாமல் என்னமோ இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்துலேயும் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். ராசிக்குள் குரு பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் காணலாம். திருமண சுப யோக பேச்சுக்கள் நல்ல முடிவை தரும். திருமணம் யாருக்காவது தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த பேச்சுக்கள் சுபமாக முடியும். கடன்கள் இருந்து வந்த கடன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடைபடும். சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் மேச ராசி என்பர்களை நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் உண்டாகும். அதனால் கணவன் மனைவி கொஞ்சம் வாயை அடக்கி இருப்பது மேச ராசி என்பர்களுக்குள் மிகவும் நல்லது. மற்றும் செவ்வாய் இம்மாதம் பலவீனமாக காணப்படுவதால் அரசாங்க பகை வரக்கூடும். அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வராத அளவுக்கு கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. யாரையும் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தந்தை சகோதர வழியில் கொஞ்சம் மனஸ்தாபம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. மேச ராசி அன்பர்களே, புதனும் இம்மாதம் பலவீனமாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நண்பர்களால் கொஞ்சம் ஏமாற்றப்படுவீங்க. அதனால் பண வரவு செலவுகள் யாரிடம் வைத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் உற்சாகம் இல்லாமல், சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப சோம்பேறியாக காணப்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் நல பிரச்சனைகள் உண்டாகும். உணவு கட்டுப்பாடு இந்த நேரத்தில் ரொம்பவே அவசியம். தேவையில்லாத உணவுகளை வெளியில் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டில் சமைத்து சாப்பிடுவது மிகவும் உடலுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் உண்டாக இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். டிசம்பர் 10, 11, 12ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருக்குது. இதுக்கு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மலைக்கோவில் முருகனுக்கு செவ்வரளி பூசாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு உங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி கொஞ்சம் தாக்கம் நெக்ஸ்ட்டு ரிஷப ராசி, 2ஆம் ராசியான ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. ரிஷப ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் அஷ்டம ஸ்தானமான 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் காரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். உங்களது அறிவுத்திறனால் நீங்கள் எதையும் சாதித்து முடிப்பீர்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நல்ல லாபத்தை உங்களுக்கு தரும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுக்குள் வரும். குறையும் வராமலும் இருக்கலாம். எதிர்பாராத பணவரவுகள் திடீரென்று சேரும். ரிஷப ராசி நண்பர்களே, திடீரென உங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உண்டாகும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரங்கள் கண்டிப்பாக செழிப்பை தரும். புதிய முதலீடுகளால் நல்ல லாபத்தை நீங்கள் காண முடியும். உங்களுக்கு திடீர்னு பணத்தில் தொழிலில் செழிப்பு உண்டாகும். குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி வழங்குவார். திருமண சுபயோக பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். இதுவரை இருந்து வந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சேமிப்புகள் உண்டாகும். உங்களோட மைண்ட் சேமிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி போகும். இந்த மாதம் சூரியன் மற்றும் செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் தந்தை மற்றும் சகோதரர்களுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக உருவாகும். யாரையும் அதனால் பகைத்து கொள்ளாதீர்கள்.
சுக்கிரனும் பலமிழந்து 6ஆம் மற்றும் 8ஆம் இடங்களில் வலம் வருவதால் பெண்களால் அவப்பெயர் உண்டாகும். உறவினர்கள் குடும்பத்தில் கலகம் கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் உறவினர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களால் கொஞ்சம் அவப்பெயர் உண்டாகிறதுனால நீங்கள் காதல் இந்த மாதிரி விவகாரத்தில் கொஞ்சம் விலகியே இருங்க. இந்த மாதத்தில் கவனம் கொஞ்சம் அவசியம். 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகளிடம் கனிவாக பழகுங்கள். கோபங்களை கண்டிப்பாக காட்டாதீர்கள். டிசம்பர் 12, 13, 14ஆம் தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை கால பைரவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த தாக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். 3வது ராசியான மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்னென்ன பலன்கள் தரப்போகிறது என்பதை காணலாம். இந்த டிசம்பர் மாதம் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் உங்களுக்கு விலகும். எடுத்த காரியத்தை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எதனாலும் தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு கூடும். சூரியன் டிசம்பர் 17ஆம் தேதி வரை பலம் பெற்று 6ஆம் பாவகத்தில் இருப்பதால் அரசாங்க அனுகூலங்களும் கண்டிப்பாக ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டி தேர்வுகள் எதுவும் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். டிசம்பர் 25ஆம் தேதி வரை சுக்கிரனும் பலம் பெற்று 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு மேலோகும். ரொம்பவே நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரங்கள் செழிப்பை தரும். குரு பகவான் பலம் பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும். குழந்தை திருமண பாக்கிய வாய்ப்புகள் உண்டாகும். பொன் பொருள் ஆபரணங்கள் கண்டிப்பாக சேர்க்கை உண்டாகும். ராகு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகளால் கண்டிப்பாக லாபத்தை காணலாம். சிலருக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உருவாகும். புதன் பலவீனமாக காணப்படுவதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். அதனால் முக்கியமான பொருளை கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் மறைக்காமல் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வைங்க. மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டம். ஞாபக மறதி உங்களுக்கு அதிகமாக காணப்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். உங்கள்கிட்ட பணம் இழக்கும் அபாயமும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தந்தையுடன் கருத்து மோதல்களை கண்டிப்பாக தவிர்க்கவும். பங்காளிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இந்த மாதத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ விரயங்கள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக வழிபாடுகள் சிறப்பை தரும். அதனால் சாமி கும்பிட்டுக்கோங்க, கடவுளை வழிபட்டுக்கோங்க, இஷ்ட தேவதையை நல்லா வழிபட்டுக்கோங்க. டிசம்பர் 15, 16, 17 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நான் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொண்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. உங்களோட தாயோட உடல்நலன் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள், ரொம்ப நல்லது. வாரந்தோறும் பரிகாரம் உங்களுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். கடக ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வலம் வருவதால் பண நெருக்கடி குறையும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வரும். உறவினர்களால் கண்டிப்பாக நற்செய்தி கிடைக்கும். புதனும் பலம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகும். எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தரும். இந்த மாதத்தோட பிற்பாதியில் சூரியன் பலத்துடன் 6ஆம் பாவகத்தில் சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு தேடி கிடைக்கும். விஐபிகளின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசி என்பர்களே, போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தேக ஆரோக்கியம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பலமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் இது வரைக்கும் அதிகமாக இருந்துட்டு வந்துச்சுன்னா இப்போ குறையும். ஆன்மீக நாட்டமும் உங்களிடம் அதிகரிக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் பலவீனமாக வலம் வருவதால் வீண் கோபத்தால் தேவையற்ற பேச்சுக்கள் உண்டாகும். அதனால் பிரச்சனைகள் உண்டாகும். சகோதரர்களுக்குள் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உருவாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு 9ஆம் இடத்தில் இருப்பதால் அந்நிய மொழிக்காரர்களால் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்நிய மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்கள் உண்டாகி பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருப்பதால் தந்தை மகனுக்குள்ளும் கொஞ்சம் கவனமாக பேசணும், நிதானமாக இருக்கணும். அஷ்டமச்சனி நடப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. பங்காளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. யாரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது. 10இல் குரு இருப்பதால் தொழில்களுக்காக புதிய முதலீடுகள் போட வேண்டாம். வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மிக 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 நல்லது. டிசம்பர் 14, 15, 16 உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுது. பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை
வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். படிப்படியாக தாக்கம் குறைந்து நல்ல பலன்களை காண்பீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.